அப்பா என்ன வெயிலியா! சரியான வெயிலா இருக்கு. இந்த வெயிலோட ட்ரெஸ்ஸ துவச்சு காய போட்டுறலாம்னு நெனச்சது ரொம்ப தப்பா போச்சு. எனக்கு கொஞ்ச நேரத்துல மண்டை காய்ச்சு போச்சு. சரியான தலைவலி அந்த வெயில்ல திரிஞ்சது. வீட்ட சுத்தி மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் காத்து நல்லா இருந்தது. வெளியில தான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் போயிட்டு வர வழியில இந்த நெட்டிக்க ஒரே காகிதப்பூ செடியா இருந்தது. அதுல ஒரு 2 குச்சி மட்டும் உடைச்சிட்டு வந்தேன். ஊர்ல வந்து வைக்கலாம் அப்படின்னு. குச்சி வச்சா வருமா வராதான்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு ஆசை தான். வந்தா ஹாப்பி. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கிளினிக் ஒர்க்ல இறங்கியாச்சு. கல்யாணம் ஆன அன்னைக்கு மாலையை கழட்டி போட்டேன்க்கா அந்த பீரோல அப்படியே தான் கிடந்தது. சரி இன்னைக்கு தான் ஒரு விடிவு காலம் வந்திருக்கு போல. தனியா எடுத்து வச்சுட்டு வீட்டை ஃபுல்லா ஒட்டரை அடிச்சு கூட்டியாச்சு. லைட்டா தொலைக்கலாம்னு நினைச்சேன். பட் அந்த வேலையை மட்டும் நாளைக்கு பெண்டிங்ல வச்சாச்சு. கொஞ்சம் எனர்ஜிக்கு போய் செல்வா போய் ஜூஸ் வாங்கிட்டு வாடான்னு சொன்னா இளந்தக்காய் வாங்கிட்டு வந்தா. ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு. பட் பழைய டேஸ்ட் இல்ல, நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. நைட்டுக்கு வந்து சாம்பார் தான். காய் எல்லாமே போட்டுட்டு நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொன்னேன். அத்தை அதுக்குள்ளேயும் தாளிச்சு கருவாடு எல்லாம் பொரிச்சு வச்சிருந்தாங்க சாப்பிட. அப்படியே சாப்பிட்டு கிச்சனை ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு செல்வா ஆர்எஸ் மங்கலம் போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தூள் பண்ண வாங்கிட்டு வந்தா. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு அதையும் மடிச்சு வச்சுட்டு நம்ம தூங்க வேண்டியது தான். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில நிவேதா தினேஷ் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.